ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் கிடச்சிருக்கு. இந்த நெல்லிக்காவை வந்து உப்பிலிட்டு வைக்க போகிறோம். நெல்லிக்காய் உப்பிலிட்டு வைக்கும்போது கொஞ்சம் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணினாலே 1 இயர் ஆனாலுமே இந்த நெல்லிக்காய் வந்து கெடாமல் இருக்கும். சரி, அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் வந்து நெல்லிக்காய் உப்பிலிட போகிறோம். அதுக்காகவே நெல்லிக்காய் வந்து ஃபஸ்ட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல க்ளீனான ஒரு காட்டன் க்ளாத்தாலே நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாலே சீக்கிரம் கெடாது. அதுதான் முதல் டிப்பு. இப்போ வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லா நெல்லிக்காவே அப்படி வந்து கவனமாக கொஞ்சம் கூடி ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் இதே மாதிரி வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பச்சை மிளகாயிலும் அதே மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து பச்சை மிளகாவும் நெல்லிக்காவும் ரெண்டையும் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம உப்பிலிடுறதுக்கு தேவையான தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இந்த டயத்துக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ என்னென்னா மெயின் டிப்பே இது தான். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு வினாகிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து வினாகிரி ஆட் பண்ணிவிட்டு வினாகிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். மெயின் டிப்பே இது தான். வினாகிரி ஆட் பண்ணால் தான் வந்து நெல்லிக்காய் வந்து 1 இயர் ஆனாலுமே வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து கொதி வந்திருக்கு. கொதி வரவும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெல்லிக்காய் உள்ளே வந்து நல்லா உப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காகவே வந்து கொஞ்சம் நல்லா வரைஞ்சி விட போகிறோம். இந்த மாதிரி பச்சை மிளகாவையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு வரையும் வந்து நம்ம வந்து ஆற விட போகிறோம். இப்போ வந்து நல்ல ஒரு க்ளீனான ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கோம். அதில் முதல்ல வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ நெல்லிக்காவை போட்டுறேன். நெல்லிக்காவும் போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணியை வந்து இப்போ வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா நல்ல கிளாஸ் போட்டிலே வந்து நல்லா வந்து மூடிக்கலாம். நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா ஷேக் பண்ணி விடணும். ஓகே, நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, நல்லா ஷேக் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நெல்லிக்காய் உப்பிலிட்டது ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4 நாளுக்கு அப்புறமா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போதும் அதுக்குள்ளே போடுற கரண்டி வந்து ரொம்ப ஈரப்பதம் இல்லாமலே இருக்கணும். ஓகே, இது வந்து சுடுகஞ்சிக்கு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸோடு கூடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ஓகே, பாய். தேங்க்யூ.